Hello students, this is Iqbal. 3.16 ல 8th sum. நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மல்டிப்ளைல இருந்தால் எப்படி போகணும்னு சொல்லுங்கள். எக்ஸாம்பிளோ இல்லை ஃபஸ்ட்டு சம்மில் உள்ள சப்டிவிஷன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணியே போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ y ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டா? அப்புறம் எக்ஸ் இன்ட்டு -1 மைனஸ் எக்ஸ் முடிச்சா? அப்புறம் 3 ஆல் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3x 3 into -1 minus 3. அப்போது y equal to x square 3xல ஒரு x போச்சுன்னா plus 2x minus 3. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சமமும் போட்டிருக்கனால ஈஸியாக இருக்கும் இப்படி போடுறது. ஃபேக்டரைசேஷனுக்கு தேவையே இல்லை. x equal to 1 கிடச்சிருக்கு, x equal to -3 கிடச்சிருக்கு. அவ்வளோதான். நம்பர் லைனில் போடுவோம். இங்கே 0 இருக்குன்னு வச்சிங்களேன். -3 வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், 1 வந்து ரைட் சைடில் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ்ட்ரா -2 -1 இருக்கும், அப்புறம் 0, இங்கே 1 2. இதுக்கு அப்புறமா ஒரு -4 -5 போட்டுக்கலாம். -5 போட்டு பார்க்கலாம், பெரிய நம்பராக வரும்னு நினைக்கிறேன். 25 35 35ல் சாரி -5 போட்டால் 25 25ல் 10 போச்சுன்னா 15 வருதா? ஓகே, 15ல் 12. ஓகே, -5 கூட போடலாம், -5 போடலாம். நெகட்டிவில் நம்பர் வருமானு தெரில, பார்க்கலாம். இந்த சைடு வந்து 1 2 3 கூட போடலாம். 2 போட்டு பார்க்குறேன். 2 ஸ்கொயர் வந்து 4, இங்கே ஒரு 2 2s 4 8. அப்போது 8 + 4 12 3 போச்சுன்னா 9. 3 கூட போடலாம். 3 போட்டு பாருங்கள். 3 ஸ்கொயர் வந்து 9 15 12. 4 போட்டிங்கன்னா 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 8 வந்து 24 20 ஜாஸ்தி போதும். -5லேருந்து +3 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் வேல்யூ. புரியுதா அது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை எழுதிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, நம்ம இங்கே மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x அப்புறம் -3 லாஸ்ட்டில் y. இப்போ நம்ம -5லேருந்து போடலாம்னு சொல்லியிருக்கேன். -5 -5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 25. இங்கே 2 × -5 -10 -3 -30னா 25ல் 13 போச்சுன்னா என்ன வந்துடும்? 12 வந்துடுமா? ஓகே, அப்புறம் -4 போடலாம். -4 ஸ்கொயர் பண்ணால் 16. 2 × -4 -8. இங்கே -3 -8 -3 வந்து -11 வருதா? 16ல் 11 போச்சுன்னா 5. ஓகே, அப்புறம் வந்து -3 போடலாம். -3 போட்டிங்கன்னா 9 வருதா? 9. 2 × -3 -6. இங்கே ஒரு -3. அப்போ இங்கே 0. ஓகே, அப்புறம் -2 போடலாம். -2 ஸ்கொயர் பண்ணால் 4. 2 × -2 -4. இங்கே ஒரு -3. +4 -4 கேன்சல், அப்போ -3 கிடைக்குது. அப்புறம் -1 போடலாம். -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. 2 × -1 -2. இங்கே -3. -3 -2 -5. -5ல் 1 போச்சுன்னா -4. ஓகே, 0 போட்டிங்கன்னா எல்லாமே 0 தான் இங்கே. சரியா? 0 போட்டிங்கன்னா எக்ஸ் இருக்கிற எல்லாமே 0 ஆகிடும். மிச்சம் -3 மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆன்சரும் -3 தான். 3 வரைக்கும் போடலாம். சரியா? அப்புறம் 1 போடுறேன். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. 2 × 1 2 -3. 1 + 2 3 3 -3 0. அப்புறம் 2 போடலாம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே 2 × 2 4 -3. 4 + 4 8. 8ல் 3 போச்சுன்னா 5 போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 9. 3 2s 6 -3. 9 + 6 வந்து 15. 15ல் 3 போச்சுன்னா 12 வருது. அவ்வளோதான் இது. ஸோ பிளாட்டிங் பாயிண்ட் எழுதுனீங்கன்னா -5, -12 -4, -5 -3, -0 -2, -3 -1, -4 0, -3 0, -3 அப்புறம் 1, 0
1, 0 அப்புறம் 2, 5 2, 5 அப்புறம் 3, 12 minus 5, 12 minus 4, 5 minus 3, 0 minus 2, -3 minus 1, -4 0, -3 1, 0 2, 5 3, 12 ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து -5 to +5 சென்டரில் போட்டுக்கலாம், இதில் போட்டுக்கலாம், கரெக்டாக வந்துடும். இப்போ ஒய் தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் 12 இருக்குது, நெகட்டிவில் -4 வரைக்கும் இருக்கா, -4 வரைக்கும் இருக்குது, நெகட்டிவில் -4. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே சென்டரில் போட்டால் கூட வந்துடும். 2 டேபிள் தான் போட போகிறோம் நம்ம. ஸோ நம்ம இங்கே சென்டரில் அதை மார்க் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6 2, 0, 2, 4, 6, 8, 10, 12, 14 இங்கே வரைச்சிக்கலாம்னு வச்சிங்களேன். இங்கே 0 வச்சுட்டா இங்கே கரெக்டாக வந்துடும். ஓகேவா? சரி, எக்ஸுக்கு வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். சரியா? இன்னும் கூட நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து ஒயில் வந்து நம்ம நெகட்டிவ் தான் இருக்குது, அப்போ இங்கே இறக்கிக்கலாம். இறக்கினா கொஞ்சம் நல்லா கிளியராக இடம் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே எக்ஸை வந்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். மேலேயும் பண்ணலாம், இங்கே பண்ணால் கொஞ்சம் அந்த ஸ்கேல் எழுதுறதுக்கு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மார்க் இது பண்ணலாம், பிளாட் பண்ணலாம் பாயிண்ட்ஸை. எக்ஸில் சரி வேறு இது எழுதிக்கலாம். இங்கே 0வா, இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. இந்த இடத்துல -1, -2, -3, -4, -5. ஓகேவா? ஒயில் வந்து இங்கே 2, 4, 6, 8, 10, 12, 14 இங்கே ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட்டாக தான் வச்சுருக்கோம். ஒய் ஆக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டரை நம்ம 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். அவ்வளோதான். ஸோ அப்போது -5, 12 எக்ஸில் -5 இங்கே இருக்குது, 12 வந்து இங்கே இருக்குது. -5, 12 அப்புறம் -4, 5 எக்ஸில் -4 ஒயில் வந்து 5 வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குமா, ஒயில் இருக்குது 4க்கும் 5க்கும் நடுவில் -4, 5. அப்புறம் -3, 0 அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ஆக்சிஸ் மேலே -3, 0 -2, -3 இங்கே மைனஸில் போடல பாருங்கள். -2, -4, -6, -8 -2, -3 எக்ஸில் -2 ஒயில் வந்து -3 வந்து இங்கே இருக்கும். -1, -4 எக்ஸில் -1 ஒயில் -4. எக்ஸில் 0 ஒயில் -3 எக்ஸில் 0 ஒயில் -3. எக்ஸில் 1 ஒயில் 0 எக்ஸில் 1 ஒயில் வந்து 0. எக்ஸில் 2 ஒயில் 5 எக்ஸில் 2 இங்கே இருக்குது, ஒயில் 5 வந்து இங்கே. எக்ஸில் 3 ஒயில் 12 எக்ஸில் 3 இங்கே இருக்குது, ஒயில் 12 வந்து இங்கே இருக்குது. எக்ஸில் 3 ஒயில் 12. ஸோ ஃபஸ்ட் இதை ட்ரா பண்ணிடலாமா? ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. இங்கே மட்டும் லைட்டாக கீழே இறங்கிச்சு, சரி அதனால் பிரச்சனை இல்லை. சரி பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக போடணுன்னா பிரச்சனை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோதான்.
இங்கே பாருங்கள், மேலே ஏற்றிருக்கேன், இங்கே லைட்டாக கீழே இறக்கியிருக்கேன். கரெக்டாக இது மேலே தான் வரணும். கரெக்டாக இப்படி வந்து கரெக்டாக ஆகணும். பார்த்துக்கோங்க, சொல்ல முடியும், ஆனால் வரைகிறது கஷ்டமாக இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லைனாக மாற்ற போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மாற்றி வச்சு தான் எடுத்துக்கணும். y = x² + 2x - 3. அவங்க கொடுத்துட்டு வந்து 0 = x² - x - 6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? இங்கே y - 0 வந்து y ஆகிடும். 2x + x வந்து 3xஆக மாறிடும். இப்போ 6ல் 3 போச்சுன்னா +3. ஓகே, அவ்வளோதான். இங்கே 3 டேபிள் தான் வரப்போகுது எல்லாமே. இங்கே +6ல் -3 போச்சுன்னா +3. இங்கே 2x +, ஓகே கரெக்ட். இப்போ இதுக்கு ஒரு 3 வேல்யூ கொடுக்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவில் ஒரு வேல்யூ கொடுப்போம், பாசிட்டிவில் ஒரு வேல்யூ கொடுப்போம். ஆன்சர் வந்துடும். மேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கீழே ஒய்ன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவில் ஒரு வேல்யூ சொல்லுவோம். -2 கொடுக்கலாமா? -2 கொடுக்குறேன். இப்போ 3 × -2 வந்து -6ஆ? -6ல் +3 போச்சுன்னா -3 முடிஞ்சிருச்சா? அப்புறமா 0 கொடுக்கலாம். 0 கொடுத்தீங்கன்னா 3 × 0 0, 0 + 3 3. அப்புறம் +2 கொடுக்கலாம். 2 3 2 6, 6 + 3 9. அவ்வளோதான். சரியா? ஓகே, இது கொடுத்தாவே போதும். 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லாம் தேவையில்லைங்க. இங்கே பிளாட்டிங் பாயிண்ட் என்ன வருதுன்னா -2, -3, 0, 3, 2, 9. திருப்பி சொல்கிறேன், லைனுக்கு வந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட்டே போதும். 3 பாயிண்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அது இந்த டைரக்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து 2 பாயிண்ட்டே போதும். 2 பாயிண்ட் போட்டிங்கன்னா ஒரு -2க்கு அப்புறம் ஒரு 3 அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்லாம் தேவையில்லை. சரியா? ஓகே, இப்போது எக்ஸில் -2, ஒயில் -3. எக்ஸில் -2 இங்கே இருக்குது, ஒயில் -3 இங்கே இருக்குது. நம்ம ஆக்சிடெண்ட்டாக தான் போட்டோம், கரெக்டாக வந்துருச்சு. அதே இது ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு -2 அப்படின்றது. ஓகேவா? கரெக்டாக இங்கே -2ல் ஜாயிண்டாக இருக்குது. சரியா? ஓகே, இன்னொன்று வந்து என்னென்னா 0, 3. எக்ஸில் 0 இங்கே இருக்குது, ஒயில் வந்து 3. அப்போ இந்த இடம் எக்ஸில் 0, ஒயில் வந்து 3. 0, 3. இன்னொன்று எக்ஸில் 2, ஒயில் 9. எக்ஸில் 2 இங்கே இருக்குது, ஒயில் 9. 9 வந்து இந்த இடத்துல வருது. எக்ஸில் 2, ஒயில் 9. ஓகேவா? எக்ஸில் 2, ஒயில். ஓகே, அப்போனா நம்மளுக்கு இதுக்கு ஜாயிண்ட் ஆகுது. அப்போது இன்னொரு ஆன்சர் வந்து 3 நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணி பார்ப்போம். எஸ், ஓகேவா? கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ தான் ஆன்சர். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது காமிக்கணும்னு அவசியம் இல்லை, சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, அதுக்காக தான் பண்ணுறேன். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 3, இன்னொன்று வந்து -2. ஸோ அப்போ எழுதணும், எக்ஸ் வந்து எதோட எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இது பேரபோலா லைனோட எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு எழுதிட்டு மற்றதை போட்டுற வேண்டியதான். பேரபோலா intersect with the line at -2, -3 and 3, 12. Therefore x ஓட வேல்யூ -2 + 3. அவ்வளோதான். ஓகேவா?